வெளிவடக்கிலே 36 வருடங்களாக அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சார்பிலே போராட்டத்தை ஒரு அறவழியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக வருகின்ற 15ஆம் திகதி மேற்கொள்ள இருக்கின்ற போராட்டத்திலே எல்லோரும் எம்முடன் இணைந்து எமக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அதை மேற்கொள்கின்றோம். இந்த இடத்தில் எமது மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தொன்றை வெளியிட விரும்புகின்றேன். எமது பிரதேசம், அதாவது பலாலி சந்திக்கும் மயிலடி சந்திக்கும் இடையிலே காணப்படுகின்ற கிராமங்களான J246, J248, J251, J255 போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களின் நிலவடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் முதல் யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை. அதாவது கடைசியாக வந்த பிரதி அமைச்சர் வருகையின் போது கூடி எமது நிலவடிப்பு சொந்தமான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் வெளிவடக்கிலே தொடர்ச்சியாக நில மீட்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூகம் சார்பில் நிலவடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு, அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் அடுத்த கட்டமாக எமது நியாயமான கோரிக்கையை வெளிப்படுத்தும் முகமாகவே வருகின்ற 15ஆம் திகதி யாழ் கச்சேரிக்கு முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இதில் நாங்கள் கூற விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், அதாவது தனிமனே மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்ற நில விடுவிப்புக்கான கோரிக்கையானது இனி வரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் எனது, அதாவது எங்கள் குரலால் கேட்பதை விட அரசு அதிகாரிகள் எமது மக்களுக்காக தமது பதவிகளையும் சம்பளங்களையும் பொருட்படுத்தாது மக்களுக்காக சேவையாற்ற வேண்டிய ஒரு காலமாக இனிவரும் காலங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கோரிக்கையை அவர்களிடம் முன்வைக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் முழுமையாக நம்பியது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு நிலை மாறுகின்றதா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகின்றது. ஏனெனில் எங்களுடைய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக யாரும் உரமான பதிலை இதுவரை கூறவில்லை. அது இனிவரும் காலங்களில் அவ்வாறா நீடிக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எங்களிடம் உள்ளது. எங்களுடைய கோரிக்கையானது வெளிவடக்கிலே இருக்கிற முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மயிலடி மக்களின் காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வருகின்ற 15ஆம் தேதி யாழ் கச்சேரியின் முன்பாக எமது போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். நன்றி.